श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती अस्मद्गुरुभ्यो நமः. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவியின் 2வது நாள் இன்றைய நாள் பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அழகாக தன்னுடைய தோழிகள் அனைவரையும் அழைத்து நம்ம செய்யக்கூடிய அந்த நோன்பிற்கான கிரிசைகளை கேளுங்கோ அப்படிங்கிறா. செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்றா. ஏன்னா இதன் முதல் பாசுரத்தில் யாருக்காக நோன்பு, எப்படி நோன்பை செய்ய போகிறோம் அப்படிங்கறத அறிவிச்சாச்சு. இப்போ இந்த நோன்பை எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத அழகா எடுத்து சொல்றா. எப்படி அழைக்கிறா? வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்றா. வாழ்ச்சி பெற்றவர்களே. ஏன்னா இந்த ஒரு தருணத்தில் அந்த பகவத் சிந்தனையோடு அந்த பெருமாளுக்காக நம்ம நோன்பை மேற்கொள்ளணும்னு அவளுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கோ. கண்டிப்பாக அவர்கள் அனைவருமே வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிறது நாச்சியாரினுடைய எண்ணம். அப்போ அவ எல்லாரையும் அழைத்து நாம செய்யக்கூடிய அந்த பாவை நோன்பிற்கு கிரிசைகளை கேளுங்கோ, செய்யக்கூடியது செய்யக்கூடாத விஷயங்களை கேளுங்கோ. நாம பண்ணக்கூடிய அந்த நோன்பானது பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி, முதல்ல நாம என்ன பண்ணணும்னா அவனுடைய திருவடியை பாட வேண்டும். நன்றாக தொழுது எழுந்து அவனுடைய நாமங்களை பாடி துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றா. அடுத்தபடியாக நெய்யுண்ணும் பாலுண்ணும், போக பொருட்களான நெய் பால் போன்ற வஸ்துக்களை எடுத்துக்கொள்ளாமல் நாட்காலே நீராடி, நேரத்திற்கு காலை அதிகாலை எழுந்து நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும். நன்ன நீராட்டம் பண்ணிட்டு வந்து நன்ன ஒப்பனையெல்லாம் பண்ணிக்கூடாது. நன்ன புதுசான ஆடைகள்லாம் அணிஞ்சுட்டு நம்ம கவனிச்சு கூடாது. அதனால மையிட்டு எழுதுகிறதோ, அடுத்தது மலர் சூடுவதோ, இதை அனைத்தையுமே தவிர்க்க வேண்டும். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும், புதுசா நாமளா கற்பிச்சுண்டு புதிய விஷயங்களை செய்யக்கூடாது. முன்னோர்கள் செய்யாத விஷயங்களை நாம எதுவுமே செய்யக்கூடாது. தீக்குறளை சென்றோதும், வம்பு பேசக்கூடாது அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, 2 பெரிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஐயம் பிச்சை என்று. ஐயம் என்பது ஆச்சாரியர்களுக்கு செய்யக்கூடிய காணிக்கையும், பிச்சை என்பது தான தர்மங்கள். இந்த மாதிரியான சத் விஷயங்களில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஈடுபாடோடு பண்ணிக்கொண்டு நம் காலத்தை செலவழிக்க வேண்டும். உய்யுமாறெண்ணி, உய்வதற்கான வழிகளை நன்றாக எண்ணி எண்ணி எண்ணி, அவனுடைய திருவடிகள் தான வழி, அந்த திருவடியை தியானித்து சந்தோஷமாக இந்த நோன்பை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக முடிச்சிருக்கா. அப்ப சொல்ல வேண்டிய விஷயங்கள் 2, அதாவது பண்ண வேண்டிய விஷயங்கள், பண்ண கூடாத விஷயங்கள் 2 விஷயங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்கா. 6 விஷயங்கள் 6 பிரிச்சிருக்கா. எப்படின்னா, முதல்ல அடிபாடு அப்படிங்கிற அவனுடைய திருவடியை பாட வேண்டும், நாமங்களை பாட வேண்டும், நாட்காலே நீராட வேண்டும், அப்புறம் ஆச்சாரிய காணிக்கை செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், உய்வதற்கான வழியை எண்ண வேண்டும், பெருமாள் திருவடியை தானிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த 6 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும். இப்படி 6 பண்ண வேண்டிய விஷயங்கள், 6 பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அழகாக களக்கட்டி இருக்கா இந்த 2வது பாசுரத்தை. இதனுடைய உட்பொருளை நன்கு ஆராய வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சரணாகதி தத்துவத்தை சொல்ல வந்த பாசுரம் தான் இந்த 2வது பாசுரம். 6 விஷயங்களை மையமாக கொண்டிருக்கு இல்லையா? அந்த 6 விஷயங்களானது நம்மளுடைய சரணாகதி தத்துவமும் 6 விஷயங்களை மையமாக கொண்டிருக்கு. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், கார்பண்யம், மகாவிஸ்வாசம், கோப்திருத்வ வர்ணம், ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற விஷயத்தை மறைமுகமாக சொல்லி இருப்பது நாச்சியாருடைய பெருமை. அதை நன்கு உணர வேண்டும். அப்போ சரணாகதி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுள்ள பாசுரம் அப்படிங்கறத நம்ம அனுபவிச்சோம் இல்லையா? இதை அடிப்படையாக கொண்டு நம் கூரத்தாழ்வான் எப்படி தன்னுடைய ஸ்தவங்களில் அனுபவிச்சிருக்கார், சரணாகதிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மையமாக எடுத்து நம்ம 2 ஸ்லோகங்களை அனுபவிக்க போறோம். முதல்ல வரதராஜ ஸ்தவத்தில் 95வது ஸ்லோகத்தை அனுபவிப்போம். யதித்வ பக்தோப்ய குணோபி நிஷ்க்ரியஹ நிருத்யமோ நிஷ்கிருத துஷ்கிருதோ நச லபேய பாதௌ வரத ஸ்புடாஸ்ததஹ க்ஷமாதயாத்யாஸ்தவ மங்களா குணாஹா அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல.
சரணாகதியின் அங்கங்களை உட்பொருளாக விளக்கியதுதான் திருப்பாவியினுடைய 2வது பாசுரம். இந்த வரதராஜஸ்தவத்தின் 95வது ஸ்லோகமும் அதையை மையமாக கொண்டுதான் அனுபவிக்கப்பட்டிருக்கு. வரமருளும் பிரான் யார் அப்படின்னா, நம்ம ஏற்கக்கூடிய பிரான் யாருன்னா வரதன். கொடுத்து 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 அந்த கைகள் கஷ்டமே படாதான், கொடுத்துட்டே இருக்கணுமா, தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கக்கூடியவன் தான் வரதன் அப்படின்னு சொல்லி பெருமாள் அனைவரையும் ஏற்பதற்காக தயாரா சேவை சாதிச்சுட்டே இருக்கானா வரதன் அப்படிங்கறத இங்க சொல்றார். எப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வரிகள்ல என்ன சொல்றாருன்னா, யதித்வ பக்தோப்பிய குணோப்பி நிஷ்கிரியக நிருத்யமோ நிஷ்கிருத துஷ்கிருதோ நச்ச. தன்னுடைய எல்லா விஷயங்களையும் இந்த இடத்துல கூறத்தாழ்வான் சொல்றார். எவன் ஒருவன் அபக்தி அப்பி அகுண அப்பி நிஷ்கிரிய அப்பி நிருத்யம் அப்பி நிஷ்கிருத்த துஷ்கிருத்த அப்படின்னு இந்த இடத்துல 6 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னா, எவன் ஒருவன் பக்தியற்று பக்தியோகம் செய்ய முடியாதவனாக இருப்பினும் சரி, அகுணம் அப்பி குணமற்றவனாக ஞான யோகம் செய்ய முடியாதவனாகவும் தெரியாதவனாக இருப்பினும் சரி, நிஷ்கிரிய அப்பி கர்மயோகம் செய்ய முடியாதவனாக இருப்பினும் சரி, நிருத்யம் அப்படின்னா சரணாகதி அங்கங்களில் தெளிவு இல்லாதவனாக இருப்பினும் சரி, சரணாகதிங்கிற ஒரு வியாஜத்தையே புரிஞ்சுக்காம அதுல தெளிவும் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, நிஷ்கிருத்த அப்படின்னா எவ்வளவோ மூட்டை மூட்டையான பாப்பங்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். அந்த பாப்பங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணி அந்த பாப்பங்களை ஒழித்து கொள்ள முடியாதவனாக இருந்தாலும் சரி, துஷ்கிருத்த பாப்பங்களை அதிகமாக உடையவனாக இருந்தாலும் சரி, இப்படி அனைவராலும் அந்த பெருமாள் திருவடியை அடைய முடியும், அந்த வரதனால் ஏற்க முடியும் அப்படிங்கறத சொல்றார். இதையும் மீறி ஒருவன் அந்த பெருமாள் திருவடியை அடைகிறானே, ஆனால் இவை அனைத்தும் மீறி உன்னுடைய திருவடியை ஒருவன் அடைவனாகில் அது யாருடைய பெருமை அப்படின்னா, அது வரதனுடைய க்ஷமா தயா அப்படிங்கிற இந்த 2 விஷயங்கள் தான் அப்படிங்கிறார். லபேய பாதௌ வரத ஸ்புடாஸ்ததக, அடியேன் தேவருடைய திருவடியை அடைவனாகில், இதை நைஷ்யானுசந்தத்தோடு எவன் ஒருவன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு அடியேனும் அப்படின்னு கூறத்தாழ்வான் தன்னையும் சொல்லிக்கிறார். இந்த இடத்துல இது எதுவும் பண்றதுக்கான ஒரு அறிவோ எந்தவித ஞானமோ இல்லாதவனாக இருக்கக்கூடிய அடியேனும் க்ஷமா தயாத்யாஸ்தவ மங்களா குணாகா, அந்த வரதனுடைய திருவடியை அடைந்திருக்கிறேன் அப்படின்னா அது பெருமாளினுடைய க்ஷமா தயா அப்படிங்கிற அந்த ஒரு பெருமையான குணங்கள், பொறுமையும் கருணையின் உருவமாக இருக்கக்கூடிய பேரருளாளனே அப்படின்னு சொல்லி வரம் தரும் பிரான் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், நம் சரணாகதியை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பவன் யார் அப்படின்னா வரதன் அப்படிங்கறத இந்த இடத்துல அனுபவிக்கிறார். இங்க ஆழ்வானினுடைய நைஷ்யானுசந்தத்தையும் அனுபவிக்கணும், பேரருளாளனுடைய பெருமையும் நாம் அனுபவிக்கணும். இவ்வளவும் இருப்பினும் நம்மையும் ஏத்துக்கிறார் பெருமாள்னா அப்ப எப்பேற்பட்டவர் இல்லையா, கொடுத்தே சிவந்த கை அந்த வரதனுடைய திருக்கைகள். அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஒரு ஸ்லோகத்துல அப்படின்னா, நிருத்யமோ அப்படிங்கிற நிருத்யம் அப்பி என்ற வார்த்தையானது நன்கு கவனிக்க வேண்டும். ஆச்சாரிய சம்பந்தம் ஒன்றையே கொண்டு பெருமாள் அந்த சரணாகதியை ஏற்கிறார். சரணாகதிங்கிறது ஒரு வியாஜமாக தான் இருக்க பெருமாளுக்கே தவிர, ஆச்சாரியன் மூலியமாக செய்யக்கூடிய அந்த சரணாகதியானது பெருமாள் நம்மை ரட்சிக்கிறான், அடியேனையும் காத்தருளுகிறார் அப்படின்னா அது அந்த ஆச்சாரியனுடைய பெருமையே அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இது அந்த சரணாகதியை நன்கு உணர்வதற்காக அமைந்த பாசுரமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, குரத்தாழ்வானுடைய நைஷ்யானுசந்தத்தை அனுபவிக்கும் வகையிலும் இருக்கு. இதை நாமும் பின்பற்ற வேண்டும். அடுத்தபடியாக சுந்தரபாகுஸ்தவத்தில் 132வது ஸ்லோகத்தை கொண்டு நாம அனுபவிக்க போறோம். ஆழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்துல உருகி உருகி சுந்தர தோளுடையானை அப்படி அனுபவிச்சிருக்கார். சுந்தர தோளுடையானை சரணாகதியும் பண்றார். இந்த பர்டிகுலர் 132வது ஸ்லோகத்தில் நைஷ்யானுசந்தத்தை அதி ஆச்சரியமா வெளிப்படுத்துறார். முக்கியமாக இந்த ஸ்லோகத்தை அனுபவிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சரணாகதிங்கிற அந்த தத்துவத்தை நன்கு உணர வைக்கக்கூடிய பாசுரமாகவும் இருக்கு. ஒரு சத் ஆச்சாரியனை கொண்டு நாம் சரணாகதியை மேற்கொண்டு அப்புறம் அதன் பிறகு நம்ம நைஷ்யானுசந்தத்தை வெளிப்படுத்தாமல் பல அபச்சாரங்களை மேற்கொண்டு வாழ்ந்தால் பகவத் கைங்கரியம் கிட்டாமல் கூட போகும். அப்போ எப்பொழுதும் அகங்காரம் மமக்காரம்லாம் தொடர்ந்து அந்த சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவனாக வாழ வேண்டும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் நமக்கு ரொம்ப அழகா எடுத்து சொல்றது. நைஷ்யானுசந்தத்தின் எல்லையில் இருக்கக்கூடியவர் தான் ஆழ்வான் அப்படிங்கறத இந்த ஒரு ஸ்லோகம் போரும் அதை நன்காக உணரலாம் நம்மளால. என்ன ஸ்லோகம்ங்கிறத இப்ப பார்க்கலாம்.
இதம் பூயோ பூயः புனரபி ச பூயः புனரபி ஸ்புடம் விக்ஞிப்ஸ்யாமீத்யகதிரபுதோ நன்யசரணக கிருதாகாதுஷ்டாத்மா கலுஷமதிரஸ்மீத்யனவதேஹே தயாயாஸ்தே பாத்திரம் வனகிரிபதே சுந்தரபுஜ. நம் முன்னே சொன்ன மாதிரி நைச்சியானுசந்தத்தில் எல்லையில் இருப்பவர் ஆழ்வான் அப்படிங்கறத நம்ம இந்த ஸ்லோகத்தில் நன்கு உணரலாம். எப்படின்னா, எப்படி ஆரம்பிக்கிறார்னா, இதம் பூயோ பூயः புனரபி ச பூயः புனரபி வனகிரிபதே சுந்தரபுஜ, வனகிரியில் வசிக்கக்கூடிய சுந்தர தோளுடையானே, நான் திருந்திய பிறகும் மீண்டும் 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 எப்படியாவது திருந்தி நல்ல ஒரு மனசோட அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தோட உன் திருவடியை அடைந்தேன். எப்பேற்பட்டவனா இருந்தேன் அப்படின்னா, அகதிஹி அபுதக அனன்ய சரணக, அடைக்கலமற்றவனாக இருந்தேன், ஞானமற்றவனாக இருந்தேன், தேவரீரை வேறு கதியே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தவன் நான். ரட்சித்தால் அந்த சுந்தர தோளுடையான் தான் ரட்சித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் இருந்த உன்னை நான் அடைந்தேன். இருந்தும் திருந்திய பிறகும் மீண்டும் 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 பல 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 பாப்பங்களை செய்து கொண்டே இருக்கிறேன். கிருதாகா, பாப்பங்களை செய்பவனாகவும், துஷ்டாத்மா, கெட்ட எண்ணங்களை உடையவனாகவும், கலுஷமதிரஸ்மீத்ய நவதேகே, எல்லையை கடந்த கலக்கமுள்ள பக்தியை உடையவனாகவும், இப்படி சொல்ல முடியாத அனன்ய அபச்சாரங்கள் அனைத்தும் உடையவனாக இருக்கிறேன் நான். உன்னை அடைந்த பிறகும் அப்படி இருக்கேன். தன்னுடைய நைச்சியானுசந்தத்தை இங்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ தயாயாஸ்தே பாத்திரம், உன்னுடைய தயைக்கு நான் பாத்திரமாக வேண்டும். இப்படியெல்லாம் இருப்பினும் உன்னுடைய தயைக்கு நான் பாத்திரமாக வேண்டும். ஸ்புடம் விக்ஞிப்ஸ்யாமி, அப்படின்னா தெளிவாக உன்னிடம் நான் விஞ்ஞாபனம் பண்ணிக்கொள்கிறேன். மறுபடியும் மறுபடியும் திருந்திய பிறகும் பல பாப்பங்களை செய்து கொண்டிருப்பினும், பல துஷ்ட எண்ணங்களை வைத்துக் கொண்டிருப்பினும், கலக்கமற்ற பக்தியை உடையவனாக இருக்கக்கூடியவன் நான் உன்னுடைய தயைக்கு நித்தியம் பாத்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய நைச்சியானுசந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய அருமையான ஸ்லோகமாக இருக்கிறது. ஆக திருப்பாவையினுடைய 2வது பாசுரமானது நம் பெருமாளை அடைவது, அதாவது சரணாகதி செய்வதற்கான அங்கங்கள் என்னென்ன அப்படிங்கிற 6 விஷயத்தை மறைமுகமாக சொன்ன பாசுரமாக இருந்தது. அதை அனுபவிக்கும் விதத்துல நம்ம 2 ஸ்தவங்களை அனுபவிச்சோம். முன் வரதராஜ ஸ்தவத்தில் எப்பேற்பட்ட பாப்பங்களை செய்து இருப்பினும் வரதன் நம்மை ஏற்றுக்கொள்கிறான், அவனுடைய தயா கருணா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விஷயங்களால் நாம் அவன் திருவடியை அடைந்து அவனுக்கு கைங்கரியத்தில் ஈடுபட முடிகிறது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி நாம் பெருமாளினுடைய திருவடியை அடைந்த பிறகும் தன்னுடைய நைச்சியானுசந்தத்தை வெளிப்படுத்துவதில் ஆழ்வான் மறக்கவில்லை. என்றுமே அவனுக்கு கைங்கரியத்தில் ஈடுபடும் மனதை எனக்கு கொடு, உன்னுடைய தயைக்கு பாத்திரமாக நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக கேட்டுக்கொள்ளக்கூடிய 2 பாசுரங்களை நாம் இன்னைக்கு அனுபவிச்சோம். நாளைக்கு திருப்பாவையினுடைய 3வது பாசுரத்தோடு பஞ்சஸ்தவத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.